இங்கே இந்த பையன் வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி வெளியூர் போகிறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணுறான். அவங்க அம்மா கேட்குறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியாடான்னு சொல்லி. எடுத்துக்கிட்டேனேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வாட்சை நீ மறந்துட்டியேன்னு சொல்லி காமிச்ச உடனே, நான் நைட்டு ஃபுல்லாக தேன் என்னம்மா கிடைக்கவே இல்லை, உங்களுக்கு தாம்மா கிடச்சிருக்கு, இது இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமானு சொன்ன உடனே அந்த டைமில் அவனுக்கு ஃபோன் வருது, கேப் வந்துருச்சுமா நான் கிளம்புறேன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு போகலான்னு உடனே அவங்களும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. இந்த பையன் கையை கழுவிக்கிட்டு இருக்கான். நீ போனதுக்கப்புறம் அம்மா மட்டும் தனியாக இருப்பேன்டா, என்ன பண்ண போறணும்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் அப்பா இருக்கார்லம்மா, ஃபீல் பண்ணாதீங்கன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட் உன் ஃப்ரெண்டு சரியில்லைனா நீ வேறு ஃப்ளாட்டை பார்த்து போயிடுறா அப்படின்னும் போது, நாங்கள் 3 பேர் இருக்கோம்மா, பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், வேலை போக நாங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் தானே ஃப்ளாட்டில் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, நாங்கள் 2 பேரும் வேலைன்னு இருந்ததுனால தான் இப்போ வீட்டை விட்டு போறியாடான்னு உடனே இந்த பையன் எதுவும் பேசாமல் இருக்கான். அவங்க அம்மாவும் இவங்கிட்ட ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ காமிச்சிட்டு, நம்ம வாசலில் இருக்க தென்னை மரத்தை நடும்போது எடுத்த ஃபோட்டோ இது, நீ ஜாலியாக விளையாடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி இவன் தலையை வந்து கோரி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் தட்டி விட்டு போய் ஓரமாக உட்காந்து கேட்குறான், நம்ம தான் எல்லாத்தையும் முன்னாடியே பேசிட்டோம்லம்மா, ஏன் இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் கிளம்பிதாம்மா ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். நீ போகுதாடா போகிற, உன்னை யாரும் தடுக்கலையேன்னு அவங்க அம்மா கேட்கும்போது, நீங்கள் தடுக்கலம்மா, மூஞ்சி ஏன் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, அவன் மைண்டில் எது இருந்தாலும் வெளியே சொல்லுங்கம்மா அப்படின்னு அவன் கேட்குறான். அவங்க அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லையேன்றாங்க. எல்லாருமே வெளிநாட்டுக்கெலாம் போய் வேலை பார்க்குறாங்கம்மா, நான் பக்கத்து ஊருக்கு தானே போகிறேன், இங்கே வந்துருவோம்மா எப்போனாலும் அப்படின்றாங்க. நானும் அப்பாலாம் இங்கே இருந்தடா வேலை பார்த்தேன், இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணணும் போது இவன் என்ன டென்ஷன் ஏற்றாதீங்கன்னு சொல்கிறான். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உனக்கு டைம் ஆயிடுச்சு, எது வந்தாலும் நம்ம ஃபோனில் சண்டை போடுவோம்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு நான் போகக்கூடாது, இங்கே தானே இருக்கணும், கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருந்துக்கிட்டு இந்த சின்ன ஊர்லேயே இருந்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையை முன்னேற்றிக்காமலே நான் இருக்கேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா கண்ணெல்லாம் கலங்கிடுது, எதுவும் பேசாமல் போயிடுறாங்க. இவனும் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறான். கதவு திறக்கிற சமயத்தில் தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் மட்டும் பக்கத்துலேயே விழுது. இவன்ட்டு பயந்து போய் அந்த தேங்காய் எடுத்து உன் பங்குக்கு நீ பண்ணுறியான்ற மாதிரி பார்க்குறான். இவனும் அந்த தேங்காய் எடுத்துக்கிட்டு அவன் தப்பை உணர்ந்து வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அம்மா கிட்ட சாரியும் கேட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடறான். அப்போ தான் பார்க்குறான் அவன் கையில் வாட்ச் இல்லை. அவங்க அம்மா சிங்க்கு கிட்ட நிற்கிறாங்க. இவன் கையை கழுவும் போது வாட்ச் அங்கேயே கழட்டி வச்சு போகிறத பார்த்துட்டு அவங்களும் கண் கலங்கி நிற்கிறாங்க. பிள்ளைங்களும் வளர்ந்ததுக்கப்புறம் வீட்டை விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக போயிடுவாங்க. பெற்றவங்க அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தானே ஆகணும்.